எசேக்கியல் 21 மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. 15 படிக்கிறேன். அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். அது மின்னும்படியாய் பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. ஆண்டவர் தான் பயன்படுத்துகிற ஒரு பட்டயத்தை பற்றி சொல்கிறார். அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதில்ல. நம்ம அந்த பட்டயத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறதுன்னு 4 தடவை சொல்கிறார். 10ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது துலக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அது பதமிடப்பட்டிருக்கிறது. அது தீட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீட்டுவது கூர்மையான கத்தி போன்ற, கத்தரிக்கோள் போன்ற பொருட்களை தீட்டுவதற்கென்று சாணை பிடிப்பதுன்னு சொல்லுவாங்க. இந்த சாணை பிடிக்கிறதுக்கு முன்பெல்லாம் தெருக்களில் வருவாங்க. ஒரு சின்ன வண்டியை தள்ளிக்கிட்டு ஒரு சின்ன சாணை பிடிக்கிற எந்திரம் போல் ஒன்று இருக்கும். சைக்கிள் மாதிரி, ஒரு சைக்கிள் சக்கரம், ஒரு தையல் மிஷினை காலால் அழுத்துகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பொருள். அதை வச்சு அழுத்தி அவங்க அந்த சக்கரத்தில் அந்த சாணை பிடிக்கிற ஒரு விஷயம் இருக்கும். சாணை பிடிச்சி கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்களை நான் எந்த தெருவுலையும் பார்க்கல. நான் ஒரு கத்தியை சாணை பிடிப்பதற்காக ஒரு நகரத்தில் போய் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து அங்கே யாரும் சாணை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ட்டாங்க. முன்பு சலூன்களிலே கத்தியை, சவரகன் கத்தியை தீட்டுவதற்கு ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பெல்ட் போன்ற ஒரு அமைப்பில் அதை தீட்டுவார்கள். இப்போ பிளேடு பயன்படுத்துறதுனால அதுக்கு தேவையில்லாமல் போய்விட்டது. இப்போ அதுபோல் இப்போ எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படி ஆகிப்போச்சு. எல்லாம் மொக்கை ஆயிட்டாங்க. கூர்மை இல்லாமல் எல்லாம் மொக்கை ஆயிட்டாங்க. நாம் அவ்வப்போது தீட்டப்பட வேண்டும், துலக்கப்பட வேண்டும். துலக்கப்படுவதான் பாத்திரங்களை சுத்தம் செய்வதை தான் பாத்திரம் துலக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் பாத்திரம் துலக்கிறதுன்னு, துலக்குவதுன்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் பித்தளை பாத்திரங்கள் தான். அந்த காலத்தில் எவர் சில்வர்லாம் கிடையாது. இந்த பித்தளையை நன்றாக சுத்தம் பண்ணாதான் அது பளபளக்கும், இல்லைன்னா அது மங்கி போயிடும். அதனால தான் அதை துலக்குவது என்று அந்த வார்த்தை, பாத்திரம் துலக்குவதுன்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? துலக்கிறார் பட்டயத்தை. அதுக்கப்புறம் அதை கூர்மையாக்குறார். அது எதை காட்டுகிறதுனா, ஆயத்தமாக்கப்படுவதை காட்டுகிறது. ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னால் அதற்காக ஆயத்தங்களை செய்யணும். நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக்கிடணும். இப்போ இங்கே நான் பேசுகிறேன்னா நான் பாட்டுக்கு வந்துடக்கூடாது. நான் 57 வருஷமாக பைபிள் படிக்கிறேன், 47 வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன். முழு நேர தொழிலே பிரசங்கம் பண்ணுறது, போதிக்கிறது தான், வசனத்திலேருந்து ஆலோசனை சொல்கிறது தான். அதனால் நான் ஏதாவது பேச முடியும். நான் இனி ஆயுசு இன்னொரு 25 ஆண்டுகளை உயிரோடு இருப்பேன்னு விசுவாசிக்கிறேன். நான் பைபிள் படிக்கிறத எல்லாத்தையும் நிறுத்திட்டா கூட இன்னும் 25 வருஷம் என்னால் என் ஞாபகத்தில் இருந்து பேச முடியும். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். நான் நேராக கூட பேசலாம், ஆனால் அது அவ்வளோ கூர்மையாக இருக்காது. நான் அதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணி, வேதத்தை ஆராய்ந்து, வேதத்தை வாசித்து, தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆராய்ந்து விட்டு தான் வரேன். தான் பேசுகிறேன். 5 நிமிஷமோ 8 நிமிஷமோ தான் ஒரு செய்தி. ஆனாலும் அதுக்கு ஆயத்தமாகிட்டு தான் வரேன். கொஞ்சம் சாணம் பிடிச்சிட்டு தான் வரேன். ஒரு அருமையான இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. அதை வாசிக்கிறேன். ஏசாயா 49 நாம் அதை பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி, என்னை தமது அம்பரா தூணிலே மூடி வைத்தார். இப்போ 4ஆம் வசனம். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். 5ஆம் வசனம். யாக்கோவை தம்மிடத்தில் திருப்பும்படி
நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. 6ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அழைத்தார். இயேசுவனுடைய பேரை பிரசாவம் பண்ணார். அதுக்கப்புறம்தான் இயேசுவனுடைய வாயை ஆண்டவர் பிதா கூர்மையான பட்டயமாக்கினார். அதுக்கப்புறம்தான் இயேசுவை அந்த 30 ஆண்டுகள் அவரை துலக்கமான அம்பாக மாற்றினார். அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி முழு மனுஷனாகி விட்டார். அதுக்கப்புறம் தான் அவரை உருவாக்கினார். 5ஆம் வசனத்துல அவரை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் சேரவில்லை. இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ளல. ஆனா பூமியின் கடைசி பரியந்தமும் ஜாதிகளுக்கு உம்மை ஒளியாக வைப்பேன் என்று பிதா இயேசுவை பார்த்து சொன்னார். வெறும் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, இயேசு இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் ஊழியம் செஞ்சார். இஸ்ரவேல் நாட்டை விட்டு அவர் வெளியே போகலை, ஊழியத்துக்காக வெளியே போகலை. சின்ன வயசுல ஒரு தடவை எகிப்துக்கு போயிருக்கிறார். அது தனிப்பட்ட காரணத்துக்காக. ஊழியத்துக்காக நாட்டின் எல்லையை தாண்டலை. இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப் கிடையாது. இப்போ நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் பேசினாலும் கூட வெளிநாடுகள்ல இருந்து பல நாடுகள்ல இருந்து இதை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கூட இயேசுவினுடைய காலத்தில் அவருடைய ஊழியத்தில் இல்லை. அவர் எந்த புஸ்தகத்தையும் எந்த நிருபத்தையும் இயேசு எழுதலை. பவுல் ஜெயிலில் இருந்து கூட பிலிப்பியர் எழுதனா, ஜெயிலில் இருந்து 2 தீமோத்தேயு எழுதனா, அது உலகம் எங்கும் போச்சு. அப்படி கூட இயேசு எதுவும் செய்யலை. அவர் ஊழியம் முழுசும் இஸ்ரவேலுக்கு தான். ஆனால் இயேசுவை உலகம் எங்குக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் பூமியின் கடைசி பரியந்தமும் பிதா ஒளியாக வைத்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? அவர் கூர்மையாக்கப்பட்டார், அவர் துலக்கப்பட்டார், அவர் உருவாக்கப்பட்டார், அவர் மூடி வைக்கப்பட்டார். இதை மணிக்கணக்கில் பேசலாம். நாம் அநேகருக்கு எவ்வளவு பேருக்கு நாம் உதவியாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் தீட்டப்பட வேண்டும், கூர்மையாக்கப்பட வேண்டும், துலக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். ஆகினால நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மால் முடிந்தவரை ஊழியம்தான் என்று அல்ல. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் கூட வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னால் தெரிஞ்ச பாடமாக இருந்தால் கூட ஒரு தடவை அதை பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாலேயும் போதிய ஆயத்தம் பண்ணிட்டு செய்யுங்க. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அது உதவியாக இருக்கும். ஆமென்.